எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சுத்தமா வியூஸே வந்து போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம எழில் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சுடர் வந்து ரூம்லேருந்து வெளில வராங்க. "என்ன சார் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. இன்னொரு நான் 1/2 அன் ஹவர் லேட் ஆயிட்டேன். இனிமேட்டு நான் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பணும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தன நாள் வரைக்கும் நீங்க சிங்கிளா இருந்தீங்க. பிரச்சனை இல்ல. இஷ்ட நேரத்துக்கு நீங்க மாட்டும் உங்க ரூம வந்து பயன்படுத்திக்கலாம். நான் வந்துட்டேன்ல. கொஞ்சம் முன்ன பின்ன உங்களோட ஷெட்யூல் டைம்லாம் இனிமேட்டு அடிக்கடி சேஞ்ச் ஆகும். சரி, சீக்கிரம் போங்க. என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்துக்கு, அப்புறம் 1 மணி நேரம் தாமதமாச்சுன்னு சொல்லுவீங்க. போங்க சார், போங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னமும் எத்தன நாளைக்கு உன்னோட ஆட்டம்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, எழில் வந்து வம்பிழுக்குறாங்க. அப்படியா சார்? கூடிய சீக்கிரம் என் ஆட்டத்தையும் நீங்க பார்க்க தானே போறீங்கன்னு சொல்லி, கிண்டல் அடிச்சுட்டு போறாங்க. என்ன இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? இவ கிட்ட தான் நம்ம மாட்டிக்கிட்டோமா? தெரியாம போச்சேங்கிற மாரி, எழில் மட்டும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரூம விட்டு வெளிய வந்த சுடர் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பசங்க ரூமுக்கு வந்து போறாங்க. "அபி, என் மேல இன்னமும் கோவமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமா, உன் மேல எனக்கு கோவம் தான். இத்தன நாளா வந்து நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்துனது வரைக்கும் போதும். நீ கேர்டேக்கர் வேலையெல்லாம் பார்க்க வேணாம். எப்போதும் நான் தானே உங்கள எல்லாரையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணுவேன். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன நீங்க ஏன் எல்லாரும் மாத்தி மாத்தி இது மாரி சொல்றீங்க? என்னை இன்னமும் வந்து அம்மாவ பார்த்தாலும் சரி, இல்ல கேர்டேக்கரா பார்த்தாலும் சரி, எப்போதும் போல நானே உன்ன ரெடி பண்றேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து மனோகரி வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்து சமாதானம் ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்களா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி பட்டமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனோகரி. அப்பன்னு பார்த்து காவியா வந்து கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. "நாங்க இத்தன நாளா உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம். அந்த நம்பிக்கைய நீ எப்பயோ உடைச்சுட்ட. இனிமேட்டு எங்கள்ட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. கவின், நீ என்கிட்ட கேட்காம எதையுமே வந்து செய்ய மாட்டியேப்பா." "ஆமா, அப்ப நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்த. எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ வந்து எல்லாருக்கும் வந்து அவ்ளோ நன்மை வந்து பண்ணியிருக்க. சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது வேற. நீ என்னோட அம்மாவா மாறுறதுங்கிறது வேற. நீ எங்கள ஏமாத்தியிருக்க." ஆமா, எனக்கும் அப்படிதான் சொல்லி கவினும், அந்த இடத்துல காவியா, அபி 3 பேரும் அது மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பா மட்டும் கியூட்டா அழகா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னடா இது சத்திய சோதனையா இருக்கேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்தா அஞ்சலி பாப்பா வந்து கீழ வந்து போயிட்டு இருக்காங்க. சுடன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடா இது எல்லாரும் வந்து பசங்கள்ட்ட வந்து இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சுடர் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா ஒரு கேக் எடுத்துட்டு வராங்க. நம்ம அஞ்சலி பாப்பா. அந்த நேரம்ன்னு பார்த்து ஆப்போசிட்ல வந்து ராமையா நிக்கிறாங்க. "எனக்கெல்லாம் கேக்லாம் தரமாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "உங்களுக்கு எதுக்கு நான் கேக் தரணும்? நான் சுடர் அம்மாக்காக ஸ்பெஷலா வந்து கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் அவங்களுக்கு மட்டும் தான் தருவேன்னு" சொன்னோனே, "நான் உன்கிட்டேருந்து வாங்காம விடமாட்டேன்னு" சொல்லி ராமையா வந்து வம்பு பண்றாங்க. உடனே வந்து, "உங்களுக்கு நான் தரமாட்டேன் போங்கன்னு" சொல்லி கியூட்டா அழகா பேசிட்டு மாடியில வந்து குடுகுடுன்னு வேகமா வந்து ஏறுறாங்க. நம்ம அஞ்சலி பாப்பா. எழில் வந்து வந்துடுறாங்க. "யாருக்கும்மா நீ கேக் கொண்டு வந்துட்டுருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுவா உங்களுக்கு இல்ல டாடி. நம்ப சுடர் அம்மாக்கு." "என்னது சுடருக்கா? அவ தான் என் நேரத்தையே வந்து வேஸ்ட் பண்ணிட்டா. 3/4 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம எழில், "இதுல நீ அவளுக்கு ஸ்பெஷலா வந்து கேக் வேற குடுக்குறியா? இந்த கேக் தான் நான் சாப்பிடணும்னு" சொல்லிட்டு கேக்க வந்து அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு நொடியிலேயே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்த செகண்ட் வந்து டிஷ்யூ பேப்பர வச்சு தொடச்சுட்டு, அப்படியே அவங்க பாட்டுக்கு போறாங்க. என்னடா இது! கேக் வந்து சுடருக்கா எடுத்துட்டு வந்தா இப்படி ஆயிப்போச்சேங்கிற மாரி வருத்தப்படுறப்ப, சுடர் வெளில வராங்க. "என்ன ஆச்சு அஞ்சலி? உனக்காக நான் ஆசை ஆசையா வந்து கேக் எடுத்துட்டு வந்தேனா, அப்பா சாப்பிட்டுட்டாங்க." "அப்பா தானே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போட்டும். நம்ம கீழ போய் ரெடி ஆகலாமா?" அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல பசங்கள எல்லாரும் ரெடி பண்ணி, ராமியா கிட்ட வந்து குடுக்குறாங்க. உடனே ராமியா வந்து குழந்தைங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு அப்படியே எழில் ஆஃபீஸ்க்கு வந்து குடுகுடுன்னு போயிட்டாங்க. "என்ன சுடர், சமையல்லாம் வந்து தூள் பறக்குது போல இருக்கே!" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, ரொம்பவே சூப்பரா தான் இன்னைக்குன்னு வந்திருக்கு சமையல்லாம்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஒரு புடி பிடிக்க போறேன்." "இல்ல, உங்களுக்கு இதெல்லாம் மசாலா வந்து அதிகமா போட்ட கன்டென்ட்டு. நான் உங்களுக்கு இதெல்லாம் சத்தியமா தரமாட்டேன். உங்களுக்குன்னு சாப்பாடு இருக்கு." "ஐயய்யோ! உப்பு சப்பு இல்லாம இருக்குமா? அப்பன்னா கூடிய சீக்கிரம் என் உடம்பு வந்து சரியாகணும். நீ சமைக்கிற சாப்பாட வந்து சாப்பிடணுன்னே, கூடிய சீக்கிரம் என் உடம்பு வந்து சரியாகணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க." மனோகரி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்ல. புகழ்ச்சி பண்ணலனா, புடிக்கவே புடிக்காது போல இருக்கே! அதுவும் சுடர இவ்வளவா பாராட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இவ அப்படி என்னதான் செய்றான்னு தெரியல. மேடம், அவங்களுக்கு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணா வருது. நீங்க பண்ற திட்டம்லாம் அவங்களுக்கு சொதப்பாம நடக்குது. ஆனா உங்களுக்கு நீங்க பண்ற திட்டம் எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆயிட்டே போகுது. பார்த்துக்கங்க. இதே மாரி திட்டம்லாம் போட்டுக்கிட்டு சொதப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த வீட்ல உங்களாலலாம் இருக்க முடியாதுங்கிற மாரி காமெடியா வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு போறாங்க. "செல்வி நீ சும்மான்னு இருக்க மாட்டியா? நான் போறேன்பா சாமி, உங்ககிட்ட அடி வாங்குறது எனக்கு வேல போலப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, கீழ டைனிங் டேபிள் வந்துடுறாங்க. "சுடர் நீயே வந்து எழிலுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்துட்டு போயிடு" அப்படின்னு சொல்லும்போது, ராமையா என்ன பண்றாரு, ராமையா வந்து முக்கியமான வேலை இருக்காம். அதனால எழில வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால ராமையாவனால வெளிலலாம் வர முடியாது. "நீ என்ன பண்றன்னா, நீ தான் வந்து எழிலுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்துட்டு போணும்.
உடனே நான் அங்க தானே போறேன். எனக்கும் அங்க தான் வேலை இருக்கு. நான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி மனோகரி வந்து சொல்றாங்க. மனோகரி வந்து சொன்னோனே வந்து, "நீ எதுக்கும்மா எடுத்துட்டு போற? அவரோட மனைவியா? இனிமேட்டு சுடர் தான் எடுத்துட்டு போணும். சுடர் நீயே எடுத்துட்டு போணும்னோனே, அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு வெளில வந்து நிக்கிறாங்க வாசல்ல. ஐயோ! ஆட்டோ பிடிச்சிட்டு வேற போணுமே. அதான் மனோகரி வந்து எடுத்துட்டு போறேங்கிறாங்க. ஆட்டோல போறதெல்லாம் பிரச்சனை இல்ல. நடந்து கூட போலாம். ஆனா அவரு ஏற்கனவே கன்னா பின்னான்னு திட்டுவாரு. நான் கொண்டு போற சாப்பாடு என்ன? அவரு என்ன சாப்பிடவா போறாருங்கிற மாரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்படியே வந்து சாப்பாட வந்து எடுத்துட்டு வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. "ஏய்! நீ எதுக்கு வந்து சாப்பாட வந்து எடுத்துட்டு வர?" நான் ஒண்ணும் ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டுலாம் எடுத்துட்டு வரல. கனகவல்லி பாட்டி வந்து சொன்னாங்க எடுத்துட்டு வர சொல்லி. அதனால தான் அத்தை சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்தினால தான், நான் உங்களுக்காக வந்து சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டா போங்க. ஆனா கண்டிப்பா வந்து கீழ வந்து பார்த்து டப்பா எதுவும் மிச்சம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பரா, அற்புதமா இருக்குன்னோனே, அந்த இடத்துல வந்து பேரதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க. என்னடா இது! இவ வேற இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சாப்பிடலாமா? வேணாமா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி எழில் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அங்கேருந்து 2 பேர் வராங்க. எழிலோட ஃப்ரெண்ட்ஸுங்க. "என்ன சார் சாப்பிடலையா?" "இல்லப்பா எனக்கு கொஞ்சம் சரியில்ல. அதனால தான் சாப்பிடல." "அச்சச்சோ! அப்பன்னா சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆயிடுமே!" அப்படின்னு சொல்றப்ப, "மேடம் நான் வேணா தப்பா நெனச்சுக்கலனா, நாங்க இங்க சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லி எழில்கிட்டயும், சுடர்கிட்டயும் பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க. "ஓ எஸ் வாங்களேன் சாப்பிடுங்கங்கிற" மாரி அந்த இடத்துல எழில் வந்து பெர்மிஷன் குடுக்கறதுக்கு முன்னாடியே சுடர் வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கணுமா என்ன? அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்லன்னோனே, குடுகுடுன்னு வராங்க அந்த இடத்துல. அவங்க 2 பேரும் வாழை இலைய வந்து விரிச்சு, அப்படியே வந்து சூப்பரான சாப்பாடெல்லாம் அப்படியே பரிமாறுறாங்க. "சாம்பாரா? சூப்பரா இருக்கும் போல இருக்கே! இந்த குழிக்குள்ள ஊத்துங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பாட வந்து பள்ளமா பிரிச்சு, அந்த இடத்துல ஊத்துறாங்க. சாப்பிடுறாங்க. "என்ன சிஸ்டர் சாப்பாடு இவ்ளோ சூப்பரா இருக்கு. காய் வைக்கிறதுக்குள்ளயே தீந்துருச்சே! இது மாரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான், நான் நெறையாவே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்கங்கிற" மாரி அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. அட பாவமே! என்னடா இது சாப்பாடு இவ்ளோ சூப்பரா இருக்கு. இவங்க யார கேட்டு இது மாரிலாம் சாப்பிடுறாய்ங்க? நம்ப அப்படிதான் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாலும், இவங்களுக்கான்னு தெரிய வேணாமா? இப்ப நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது? எனக்கு ரொம்பவே பசிக்குதே! இவ வச்சுட்டு போ சொல்லியிருந்தா கூட, நான் சாப்ட்டுருப்பேன். யாரோ சாப்ட்டாங்கன்னு சொல்லி கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இப்ப இந்த காஞ்சு போன பன்ன தான் திங்கணுமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப எழிலு சாப்ட்டு முடிச்சிடுறாங்க. சார் சூப்பரான சாப்பாடு சார். இது மாரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். அதுவும் சமையல் தெரிஞ்சு, உங்களுக்கா வேலைக்கு வேலைக்கு சூடா சுட வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரதெல்லாம் ரொம்பவே புண்ணியம் சார். நீங்க ரொம்பவே குடுத்து வச்சவங்க. நாங்களும் தான் இருக்கோமே. இது மாரி அடிக்கடி நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க கை அலம்பிட்டு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியா பட்டமா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம எழிலு, "நீ ஒண்ணும் எனக்கு சாப்பாடு வந்து குடுக்க வேணாம். நான் வந்து இந்த பன்னியே சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல சாப்பிடுறாங்க. "ஐயய்யோ! எனக்கு இது பிடிக்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்குறாங்க. இது கேவலமா இருக்குங்கிற விஷயத்த வந்து எழில் வந்து செம்மையா வந்து கத்தி வந்து முனங்குறாங்க. "பேசாம வந்து கௌரவத்த பார்க்காம சாப்பிட்டுருக்கலாமோ? என்ன எழில் இப்படி சொதப்பிட்டியே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, "அதுக்கு தான் அப்பயே சொன்னேன். கேட்டா தானே!" அப்படின்னு சொல்லி சொன்னோன 2 பேரும் கியூட்டா அழகா வந்து சிரிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு.